கர்த்தரை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இல்லாத மிஷினரி ஊழியர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். இல்லாம கஷ்டப்படுறாங்க. எனக்கெல்லாம் சில மிஷினரிகளை தெரியும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறாங்க. அவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிஸ்டர். ரெண்டு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களை வச்சு அந்த குழந்தைங்களாம் எலும்பு தோலுமா இருக்கிறாங்க. அப்படியும் ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹாட் ஷூட்டு, மாடல், கை இல்லாத ட்ரெஸ், கால் இல்லாத ட்ரெஸ், இதெல்லாம் போட்டுட்டு ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள். யார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்? யார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள்? இவர்கள் தான். அதே போல அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கானானியர், ஏத்தியர், எபூசியர், இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்கள் தந்திரமா இந்த நாட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் நுழைந்திருக்கிறது. அதனால ஆவிகளை பகுத்தறிந்து, இது தேவனால் வந்த ஆவிதானா, இது இயேசு கிறிஸ்துவ போதிக்கிற உபதேசம் தானா, இல்லைனா இயேசு கிறிஸ்து ரூபத்தில் வந்து அந்தி கிறிஸ்து உபதேசிக்கிற உபதேசமா என்கிறதை கேர்ஃபுல்லாக கவனித்து பார்த்து, இந்த மாதிரிப்பட்ட ஆட்களே அவங்களுடைய நிழல் கூட உங்கள் மேல படாத அளவுக்கு பார்த்துக்கங்க. என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம். நான் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அந்த கள்ள ஓநாய் கூட்டங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அவங்க நிழல் கூட நம்ம மேல படாத அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் ஆத்துமா தானே, அவர்களும் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்காக நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை சமீபம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சாத்தானானவன் பெரிய அற்புதங்களை செய்வான். அவன் எப்படி சாத்தான் கொம்பெல்லாம் வச்சுட்டு வந்து அற்புதம் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு வந்து, இப்படிப்பட்ட ஊழியக்காரிகளை கொண்டு வந்து அற்புத அடையாளங்களை செய்வான். நாம் ஆவிகளை பகுத்தறிந்து, தேவனால் அனுப்பப்பட்டவர் தானா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானா இவர்கள் என்பதை உயிர்த்தாராய்ந்து அதன்படியாக நான் நடப்போமாக. கர்த்தர் சொல்கிறார், எனக்கு கீழ்ப்படிங்கள், எனக்கு பயந்திருங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் லாஸ்ட் வசனத்துல, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. இருக்குதா? குமாரன் கோபம் கொள்ள போறாராம், அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறதாம். அப்ப எவன் எல்லாம் நிக்க போறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அந்த நாட்களிலே மகிமைக்குள் பிரவேசிப்பார்கள். மற்றவர்களோ ஆக்கு நேரடியாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவ நாமத்தை தயவு செஞ்சு தூசிக்காதீங்க. கிறிஸ்துவ வட்டாரத்தை தூசிக்காதீங்க. ஆண்டவர் எதனாலும் மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் எந்த பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பாரு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எவன் பாவம் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டாரு. இன்மையிலும் மறுமையில் அது மன்னிக்கப்படாது என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக கள்ள குள்ள ஓநாய்களுக்கு, நரிகளுக்கு நாம் எச்சரிக்கையாயிருந்து